இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு அவர் சேனல் ராஜன் ராம். இன்றைக்கி சனிக்கிழமை 12 மணி ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் ஓட்டி முடிச்சிட்டேன். இது ரெண்டாவது ஆர்டரில் இருக்கேன். முதல் ஆர்டர் பார்த்திங்கன்னா நங்கநல்லூர்லேருந்து எடுத்தேன். ஸோ நான் ஆன் பண்ணதே நங்கநல்லூரில் தான். ஸோ பக்கத்துலேயே ஆர்டர் போட்டாங்க, ரொம்ப தூரம்லாம் கிடையாது. ஆர்டர் பிக்கப் பண்ணிவிட்டு சேலையூர் கிடையாது, செம்பாக்கம்னு சொல்லுவாங்க, அந்த ஃபாரஸ்ட் ஏரியா பக்கத்தில் வந்துச்சு. ஸோ அந்த டெலிவரி 156 ரூபா போட்டிருந்தாங்க. அந்த டெலிவரி முடிச்சுட்டு அங்கேயே ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். 10 நிமிஷம் கழித்து போட்டாங்க. இந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா மாடம்பாக்கத்துலேருந்து ராமாபுரம் வரைக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் வந்துட்டு ஃபுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன். சாப்பாடு தான் கொடுத்து விட்ருந்தாங்க. காலைல டிஃபன் செஞ்சு கொடுத்து விட்ருந்தாங்க. ஸோ அடுத்த ஆர்டர் பார்த்திங்கன்னா காலையிலையும் வந்து உடனே ஆர்டர் போட்டாங்க. 10 மணிக்கு வந்தேன், 10:30க்கு வந்தேன். 10 நிமிஷத்துக்குள்ளேயே வந்து எடுத்துட்டேன் ஆர்டர். ஸோ இது வந்து லாங் பிக்கப் ஃப்ரெண்ட்ஸ். 4.5 கிலோமீட்டர் வந்துச்சு பிக்கப்பு. சரி, செகண்ட் சாட்டர்டே ஆர்டர் கம்மியாக தானே இருக்கும், நம்ம எடுத்துருவோமேனு எடுத்துட்டேன். இதை எடுத்துகிட்டு போயிட்டு ராமாபுரம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். 250 ரூபா ஆர்டர் இது. ஸோ கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. பேக் உள்ளே வச்சுட்டேன் இது. ஸோ 2 ஆர்டருமே வந்துட்டு மெட்டீரியல் வந்துட்டு கம்ஃபர்டபுளான பார்சல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பல்லாவரம் தாண்டி போயிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை கொடுத்துட்டு அடுத்த ஆர்டரில் கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்துட்டு எல்லா ஆர்டருமே எடுக்க போகிறேன். ஏன்னா நமக்கு ஸ்கோர் வந்துட்டு 60க்கு கீழே வந்துருச்சு. ஏன்னா அடுத்த வாரத்துக்கு எனக்கு ஸ்கோர் வேணும். ஸோ அது இல்லாமல் வந்துட்டு அடுத்த வாரம் ப்ரீமியம் பார்ட்னர் ஆகணுன்னா நமக்கு ஸ்கோர் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 4வது ஆர்டர் போயிட்டுருக்கேன். 3வது ஆர்டர் பார்த்திங்கன்னா வலசரவாக்கத்தில் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். வலசரவாக்கத்தில் 100 ரூபா தான் ஆர்டர் இது. வலசரவாக்கத்துலேருந்து முகப்பேர் ரெஸ்ட் வரைக்கும். என்னென்னா நம்ம வலசரவாக்கத்துக்கு பிக்கப் வந்துட்டு 3 கிலோமீட்டர் போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். 2.9 கிலோமீட்டர் வந்துருச்சு. பட் இருந்தாலுமே வந்துட்டு இன்றைக்கி ஆர்டர் மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக எடுத்துட்டேன் நான். ஸோ அது வந்து ஹார்ட்வேர்ஸ் கடையில் இருந்துட்டு மெட்டீரியல் எடுத்துகிட்டு போனேன். அது ஒன்றும் பெரிய வெயிட்லாம் கிடையாது. ஒரு பாக்ஸில் போட்டு பக்காவாக பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்த ஆர்டர் போய் எடுத்துகிட்டு போகிறது பார்த்திங்கன்னா ஃபுட்டு ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார்லாம் வச்சு பாத்திரத்தில் வச்சு மூடி கூட ஒழுங்காக போடாமல் கொடுத்துட்டாங்க. ஸோ ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கிறேன். இப்போது பார்த்திங்கன்னா எல்லா வண்டியும் என்னை சைடு வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ரொம்ப மெதுவாக போயிட்டுருக்கேன். வண்டி ஓட்ட கூட முடியல. பேக் வந்துட்டு சைடில் தொங்க போட்டோம்னா கட்டாயி கீழே விழுந்துடும். அவ்வளோ மெலிசான ஒரு ஹேண்டில் இருக்குது. ஸோ கொஞ்சம் டஃப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது எங்கன்னாக்கா மதுரவாயில் ஸ்டார்ட் பண்ணி சைல்ட் ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல் வரைக்கும். இதுவும் பிக்கப் பார்த்திங்கனாக்கா 4 கிலோமீட்டர் போட்டிருந்தாங்க. சரி, வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். இன்றைக்கி வச்சு செய்கிறாங்க. பிக்கப் எல்லாமே லாங் ஆர்டராக கொடுத்துட்ருக்காங்க. ஃபஸ்ட் ஆர்டர் மட்டும்தான் பிக்கப் பக்கத்துலேயே. மீதி 3 ஆர்டருமே 2 ஆர்டர் வந்து 4 கிலோமீட்ரு, ஒன்று வந்துட்டு 3 கிலோமீட்டர் பிக்கப் போட்டிருக்காங்க. பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா சிந்தாதிரிப்பேட்டில் வந்துட்டு மதுரவாயில் வரைக்கும் 155 ரூபா. ஸோ ரொம்ப லாங் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிக்கப்பு. என்ன நுங்கம்பாக்கத்தில் அதை ட்ராப் பண்ணேன். இது வந்துட்டு 3.5 கிலோமீட்டர் பிக்கப்பு. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவே லாங் பிக்கப்பாகவே போட்டுட்ருக்கான். பட் செகண்ட் சாட்டர்டே எப்போயுமே பொதுவாகவே ஆர்டர் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் நான் எடுத்துக்கிட்டே இருக்கிறேன். லாங் ஆர்டர்னால் கூட பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு. ஸோ ரெண்டாவது நமக்கு ஸ்கோர் வேறு கம்மியாக இருக்குது, அதுவும் ஒரு காரணம். இது வந்து மெட்டீரியல் ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சின்ன பேக் தான் கொடுத்துருக்காங்க. என் பேக் உள்ளே வச்சுட்டேன். ஸோ இந்த டெலிவரி முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்டர் எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். போன ஆர்டர் பார்த்திங்கன்னா கோயம்பேடு பூ மார்க்கெட்லேருந்து மயிலாப்பூர் வரைக்கும். ஸோ மயிலாப்பூர் குளம் வரைக்கும் மாலை தான் ஒன்று எடுத்துகிட்டு போனேன். அது பார்த்திங்கன்னா 212 ரூபா போட்டிருந்தாங்க. பட் என்னென்னா லாங் பிக்கப் ஃப்ரெண்ட்ஸ். 5 கிலோமீட்டர் பிக்கப் போட்டிருக்காங்க. நான் இருந்தது மதுரவாயில்ல. பட் பிக்கப் பார்த்திங்கன்னா ஃப்ளவர் மார்க்கெட் கோயம்பேடுன்னு போட்டு 5 கிலோமீட்டர் பிக்கப். சரி பரவாயில்லன்னு அதை எடுத்துட்டேன். சரி இன்றைக்கி இப்படி தான் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு எடுத்துட்டேன். ஆனால் பாருங்கள், இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்துட்டு நிற்க விடலை. ஒரு 10 நிமிஷம் கேப்பில் ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த ஆர்டர் டெலிவரி முடிச்சுட்டு அடுத்த ஆர்டர் பார்த்திங்கன்னா இப்போ போயிட்டுருக்கேன் இல்லையா, இந்த ஆர்டரு பிக்கப் வந்து நுங்கம்பாக்கம் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இருந்தது மயிலாப்பூர் குளங்கிட்ட. இது வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் மட்டுமே 5.5 கிலோமீட்டர் ஃப்ரெண்ட்ஸ். 6 கிலோமீட்டர் கிட்டே வந்துருச்சு. ஸோ இதுவும் எடுத்துட்டேன். ஏன்னா 305 ரூபா வந்திருக்கு. 350 ரூபா வந்திருக்கு. ஏன்னா தாம்பரம் வெஸ்ட்டில். ஸோ இதை டெலிவரி பார்த்திங்கன்னா போன இது மாலை. இது வந்து பார்த்திங்கன்னா
கிளாத் வந்து சாம்பிள் கொடுத்து விட்ருக்காங்க. ஷர்ட்லாம் ரெடிமேட் ஷர்ட் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து சாம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கேன் வெஸ்தாம்பரத்துக்கு. ஸோ பரவாயில்ல, ஆவரேஜாக ஓடி இருக்கு இன்றைக்கி. ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, ஏன்னா எல்லாமே லாங் பிக்கப்னால நமக்கு டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கிலோமீட்டர் வண்டி ஓட்டினது கூட பெருசாக தெரியல, ஏன்னா போட்டில் இன்றைக்கி எல்லாமே வந்துட்டு சர்ஜி வந்துட்டு ஒரு 20 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அதனால் கம்ஃபர்டபுளாக ஓடி இருக்குது. பட் சர்ஜி போட்டது எல்லாமே வந்துட்டு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் பிக்கப்பில் நமக்கு டைம் வேஸ்ட்டு. ஸோ இந்த ஆர்டர் வந்து தாம்பரம் ஃப்ரெண்ட்ஸ் முடிச்சுட்டு நான் அடுத்த ஆர்டர் எடுத்துகிட்டு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஆர்டர் எடுப்பேனான்னு தெரியல, ஏன்னா லேட் ஆகிடுச்சு. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆர்டர் முடிச்சிட்டேன். வெஸ்தாம்பரத்தில் கொடுத்தேன். ஸோ இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா அது வந்து முடிச்சூர் கிட்ட போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் வெஸ்தாம்பரம் தான் பிக்கப் பண்ணது. ஸோ ஒரு 1/2 hour கழித்து தான் எடுத்தேன் ஆர்டர். 1/2 hour ஆகிடுச்சு ஆர்டர் எடுக்க. ஸோ பார்த்தீங்கன்னா நடுவில் 2 ஆர்டர் ஸ்கிப் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஆர்டர் வந்துச்சு. ஸோ ஸ்ரீபெரும்புதூர் ரூட் அப்படின்னு போட்டு 2 ஆர்டர் வந்துச்சு. ஸோ ஒன்று வந்துட்டு குடுவாஞ்சேரி, ஒன்று வந்து ஸ்ரீபெரும்புதூர்னு வந்துச்சு. நான் எடுக்கலை, ஏன்னா நைட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே அங்கேருந்து எம்டியாக தான் வரணுன்ட்டு எடுக்கல. ஸோ இருந்தாலும் நம்ம 7 ஆர்டர் இன்றைக்கி ஓட்டியிருந்தோம், இது 8வது ஆர்டர். ஸோ அந்த 2 ஆர்டர் ஸ்கிப் பண்ணுறதுனால நமக்கு பெருசாக பிரச்சனை எதுவும் வராது ப்ரீமியம் பார்ட்னர்ஸ்க்கு. ஸோ அடுத்த வாரத்துக்கு, ஏன்னா நாளைக்கு சண்டேவும் நான் ஓட்ட போகிறதில்ல, அதனால் கேல்குலேஷன் பண்ணி தான் நான் எடுக்கலைன்னா பரவாயில்லன்னு விட்டேன். இது 3வது ஆர்டர் வந்துச்சு, எடுத்துட்டேன் நான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நங்கநல்லூர் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நம்ம வீட்டுக்கு போகிறது கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு இது வந்து 172 ஃப்ரெண்ட்ஸ். இதோடு சேர்த்தோன்னா 1300 ஓடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி. ஸோ 1300ல் இன்றைக்கி 200 பெட்ரோல் போயிருக்கோம். ஸோ எல்லாமே லாங் பிக்கப் தான். பட் ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா சர்ஜின்னு சொல்லிவிட்டு ஒரு 20 ரூபா 15 ரூபா அந்த மாதிரி ஏற்றி போட்டதுனால நமக்கு ஓரளவு கம்ஃபர்டபுளாக ஓடி இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரீமியம் பார்ட்னர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அடுத்த வாரமும் நம்ம ப்ரீமியம் பார்ட்னராகவே தான் இருப்போம், ஏன்னா 60%க்கு மேலே இருக்குது இப்போதுக்கு. ஸோ 55%க்கு மேலே இருந்தாலே நமக்கு ப்ரீமியம் பார்ட்னர்ஸ் வந்துடும். ஸோ செகண்ட்ஸ் ஓடாது. ஸோ அடுத்த வாரமும் கம்ஃபர்டபுளாக கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.